ஸ்ரீ சுவாமி சிவானந்தா ஆன்மீக அனுபவங்களும் கடவுள் காட்சியும் அத்தியாயம் 4 சமாதி அல்லது உணர்வு கடந்த நிலை தொடர்ச்சி. பக்தி யோக சமாதி. பக்தி யோகத்தில் இம்மி அளவு ஆணவம் அல்லது தற்புகழ்ச்சிக்கு இடமில்லை. பக்தன் பகவானிடம் பரிபூரண சரணாகதி அடைகிறான். அவன் தன்னை பூரணமாக பகவானிடம் ஒப்புவித்து அவரது அருளை பெறுகிறான். அருள் என்பது ஒரு மாபெரும் ஆன்மீக ஆற்றலாகும். அது பக்தனின் முழு அமைப்பையும் மாற்றி விடுகிறது. அது அவனிடம் ஊக்கத்தையும் புதிய தெய்வீக வாழ்க்கையையும் ஊட்டுகிறது. இறை அருளை பற்றிய உண்மையை சரணாகதி பக்தனுக்கு உணர்த்துகிறது. எல்லா சமயத்திலும் அவன் மீது அருளை பொழிய பகவான் தயாராக இருக்கிறார் என்பதை அது அவனுக்கு உணர்த்துகிறது. இறை அருளால் தான் பக்தனது முழு அம்சமும் மாற்றி அமைக்கப்பட்டு புதுப்பிக்கப்படுகிறது. இறை அருளால் பக்தனது உடல் முழுவதும் தெய்வீக சக்தி பாய்ந்து தெய்வீக அருளை பெறுவதற்கு ஏற்ற கருவியாக மாற்றி அமைக்கப்படுகிறது. பக்தியில் 9 படிகள் உண்டு. இதை நவவிதா பக்தி என்பர். சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஷ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் என்பவையே அவையாகும். சிரவணம் என்பது இறைவனது லீலைகளை கேட்பதாகும். இறைவனது நாமத்தை பாடுவது கீர்த்தனம். இறைவனை நினைப்பதுவே ஸ்மரணம். இறைவனது பாதங்களை பூஜிப்பதே பாத சேவனம். இறைவனுக்கு புஷ்பங்களை சமர்ப்பிப்பதுவே அர்ச்சனம். நமஸ்காரம் செய்வதுவே வந்தனம். தொண்டு பாவனையே தாஷ்யம். இறைவனுடன் நட்பு பாராட்டுவதே சக்கியம். சரணாகதி அல்லது தன்னை அர்ப்பணிப்பதுவே ஆத்ம நிவேதனமாகும். ஆர்வம், நம்பிக்கை, பக்தி. இறைவன் நாமத்தை பாடுவதில் விருப்பம், ருசி, நிஷ்டை, உறுதி, ரதி. இறைவனிடம் அதிகமான நாட்டம், ஸ்தாயி பாவம், பிரேமையில் உறுதி, மகாபாவம், பிரேமமயம் அல்லது பிரேமை ஆகியவை பக்தி யோகமாம் ஏனியின் 8 படிகளாகும். ஆர்வம், பக்தி, பூஜை, தன்மயமாதல் ஆகியவை பக்தி யோகத்தின் 4 நிலைகளாகும். சாலோக்கியம், சாமீபியம், சாரூபியம், சாயுஜ்யம் ஆகியவை பக்தர்களின் 4 வகை முக்தி ஆகும். சரணாகதி அருளை கீழே இருக்கிறது. சரணாகதி மூலம் ஜீவாத்மன் பரம்பொருளுடன் ஒன்றாகிறான். அருள் சரணாகதியை முழுமையாக்குகிறது. அருளின்றி பூரண ஐக்கியம் முடியாத காரியம். சரணாகதியும் அருளும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை. அருள் ஆன்மீக பாதையில் உள்ள தடைகள், குழிகள் மற்றும் இடையூறுகளை இல்லாததாக்குகிறது. பக்தன் பாவ சமாதியையும் மகா பாவத்தையும் பெறுகிறான். அவன் தெய்வத்தின் இனிமையான அரவணைப்பை அனுபவிக்கிறான். அவன் தெய்வீக ஐஸ்வர்யத்தை அடைகிறான். கடவுளின் அனைத்து ஆன்மீக செல்வங்களும் அவனை சேருகின்றன. திவ்ய சக்ஷு அல்லது தெய்வீக பார்வையை அவன் பெறுகிறான். தெய்வீக புலன்கள் மற்றும் ஒளி மிகுந்த உடலை அவன் அடைகிறான். இறைவனுடன் பூரணமாக ஐக்கியமாய் விட அவன் விரும்பவில்லை. இறைவன் முன்னர் அமர்ந்து பக்தி தேனை பருக அவன் விரும்புகிறான். அவனது பக்தியின் மேன்மையால் அவன் விரும்பாவிட்டாலும் இறைவனுடன் ஐக்கியம் தற்காலிகமாக கிட்டுகிறது. கடவுளுடன் அவன் ஒன்றி விடுகிறான். ஆரம்பத்தில் அவன் கடவுளைப் போல இருக்கிறான். படிப்படியாக அவன் சாயுஜ்யம் அல்லது கடவுளுடன் ஐக்கியமாகி விடுகிறான். ஸ்ரீ கிருஷ்ண பகவானின் திருவுருவத்தை தியானிக்கும் பக்தன் சமாதியில் லயிக்கும் பொழுது ஸ்ரீ கிருஷ்ணனை மட்டுமே எங்கும் காண்பான். மற்ற எல்லா வடிவங்களும் மறைந்து போகும். இது ஒரு வகை ஆன்மீக அனுபவம். அவன் தன்னையே கிருஷ்ணனாக காண்பான். பிருந்தாவன கோபியர், கௌராங்கர், இயேசுநாதர் போன்றோர் இந்த அனுபவத்தை பெற்றனர். எங்கும் நிறைந்த கிருஷ்ண பிரானை தியானிப்போர் பெறும் அனுபவம் வேறு. அர்ஜுனனுக்கு இந்த அனுபவம் ஏற்பட்டது. அவனுக்கு விராட் முழுவதும் உணரும் அனுபவம் ஏற்பட்டது. அவனுக்கு பிரபஞ்ச உணர்வு உண்டாயிற்று. ராஜயோக சமாதி. ராஜயோகத்தின் பிரகாரம் சம்பிரஜாத சமாதி, அசம்பிரஜாத சமாதி என்று 2 வகை சமாதி உண்டு. முந்தையதில் சம்ஸ்கார விதைகள் அழிக்கப்படவில்லை. பிந்தையதில் அவை முற்றிலுமாக அழிக்கப்படுகின்றன. அதனால்தான் முந்தையது சபீஜ சமாதி என்றும் பிந்தையது நிர்பீஜ சமாதி, சம்ஸ்காரங்கள் அற்ற என்றும் அழைக்கப்படுகிறது. சம்பிரஜாத சமாதி அசம்பிரஜாத சமாதிக்கு இட்டு செல்கிறது. சம்பிரஜாத சமாதிக்கு சபிகல்ப சமாதி அல்லது சபீஜ சமாதி என்பதும் மற்றொரு பெயர். இந்த சமாதி தியானிக்கப்படும் பொருளை பற்றிய பூரண அறிவை கொணர்கிறது. மனமானது மற்ற எல்லா பொருள்களையும் தவிர்த்து எந்த பொருளை தியானிக்கிறதோ அந்த பொருளின் தன்மையதாகி அதனுடன் ஒன்றி விடுகிறது. இந்த சமாதியில் இயற்கையை கட்டுப்படுத்த வல்ல அனைத்து சக்திகளையும் பெறுகிறான்.
சவிதர்க்க, சவிசார, சானந்த, அஸ்மித சமாதி என சம்பிரக்ஞாத சமாதி 4 வகைப்படும். இந்த 4 வகை சமாதிகளும் ஏதாவது ஒன்றை பற்றி கொண்டு நிற்கின்றன. ஆலம்பனம் அல்லது தர்க்கம் அல்லது கேள்வி இதில் உண்டு. அவை மிகுந்த ஆனந்தத்தை கொடுத்தாலும் சமாதியின் மிகச்சிறந்த மிக நுண்ணிய வகையாக மாட்டா. அவை இயற்கையின் நுண்ணிய மூலகங்கள் மற்றும் பொறிப்புலன்களையும் பற்றியவை ஆகும். பொருள்கள், மூலகங்கள் மற்றும் ஞானேந்திரியங்கள் பற்றிய நேரடி அறிவை அவை உங்களுக்கு தருகின்றன. ஏணியில் ஏறும் பொழுது உள்ள படிகளை போன்று இந்த நிலைகள் அமைகின்றன. ஆரம்பத்தில் தியானம் ஒரு ஸ்தூல பொருள் அல்லது வடிவத்தின் மீதுதான் பண்ணப்பட வேண்டும். இந்த வகை தியானத்தில் நீங்கள் முன்னேறுகையில் நீங்கள் நிர்குண தியானத்தை மேற்கொள்ளலாம். மனமானது படிப்படியாக தியானத்தில் பயிற்சி கொடுக்கப்பட்டு அடக்கப்பட வேண்டும். எடுத்த எடுப்பிலேயே அது மிக உயர்ந்த அசம்பிரக்ஞாத சமாதியை அடைய முடியாது. அதனால்தான் பதஞ்சலி மகரிஷி பல்வேறு கீழ்நிலை சமாதிகளை பற்றி விரித்துரைக்கிறார். மனமானது பல்வேறு ஸ்தூல பொருள்களுடன் மிகவும் நெருக்கமாக தொடர்பு கொண்டிருக்கையில் அதை உடனேயே சூட்சும பொருள் மீது நிலைக்க செய்வது இயலாத காரியம். யோக ஏணியில் படிப்படியாக ஏறுவது அவசியம். ஏணியின் ஒவ்வொரு படியிலும் நீங்கள் மிகவும் கவனமாக காலை வைத்தல் வேண்டும். அசம்பிரக்ஞாத அல்லது நிர்விகல்ப சமாதியை அடையும் முன் நீங்கள் பல்வேறு படித்தரங்களை கடந்து சென்றாக வேண்டும். ஆனால் தங்களது முந்தைய பிறவிகளில் பல்வேறு கீழ்நிலைகளை கடந்து சென்றுள்ள யோக பிரஷ்டர்கள் இறையருளின் துணையுடன் எடுத்த உடனேயே உயர்ந்த நிலையை அடைய முடியும். யோக சாதகன் மேல் நிலையை அடைந்து விட்டால் கீழ்நிலைகளுக்கு திரும்ப வேண்டியதில்லை. சம்பிரக்ஞாத சமாதியின் எல்லா வகைகளும் சாலம்பன யோகம் துணையுடன் கூடியதாக சபீஜ யோகம் சம்ஸ்கார விதையுடன் கூடியதாக ஆகும். யோகிகள் ஒரு வகை சுதந்திரத்தை அனுபவிக்கிறார்கள். ராஜயோகத்தில் தர்ம மேகம் என்பது தர்மமாகிய மேகம் என்பதை குறிக்கிறது. மேகங்கள் மழையை பொழிவதைப் போல இந்த தர்ம மேக சமாதி யோகிகளுக்கு சர்வஞத்வத்தையும் எல்லா வகை சித்துகளையும் ஆற்றல்களையும் அளிக்கிறது. எனவே இந்த சமாதி தர்மத்தை பொழியும் சமாதி எனப்படுகிறது. யோகி பறந்து விரிந்த கடவுட்காட்சியை பெறுகிறான். சிதம்பர பிரக்ஞா லோக பிரசன்ன வாகித ஆகியவை சம்பிரக்ஞாத சமாதியின் 3 நிலைகளாகும். ரிதம்பரத்தில் மனோவிருத்தியின் தத்துவம் சச்சிதானந்தம். அறிவோன் இன்னும் தனித்தே இருக்கிறான். நீங்கள் யதார்த்த ஞானம் அல்லது உண்மையான ஞானத்தை பெறுகிறீர்கள். 2வதில் எல்லா வகை ஆவரணமும் திரை நீக்கப்படுகிறது. 3வது நிலை அனைத்து வித விருத்திகளும் அகன்ற மனோநிலை ஆகும். சான்றிதழ் மற்றும் அனுமானத்திலிருந்து நீங்கள் பெறுவது உலக பொருள்களை பற்றிய அறிவாகும். ஆனால் சமாதியிலிருந்து நீங்கள் பெறுவது தெய்வீக அறிவாகும். அது பகுத்தறிவு, அனுமானம் அனைத்திற்கும் அப்பாற்பட்ட புலன் கடந்த அந்தர்முக அறிவாகும். சவிதர்க்க, நிர்விதர்க்க சமாதி காரணத்துடன் கூடிய சமாதி சவிதர்க்க சமாதி எனப்படுகிறது. மனமானது ஏதாவது ஒரு பொருளை பற்றி நிற்க முனைகிறது. இந்த சமாதியில் சப்தம், ஒளி, அர்த்தம், பொருள் மற்றும் ஞானம், அறிவு ஆகியவை இணைந்துள்ளன. 4 கரங்களுடன் கூடிய மகாவிஷ்ணுவின் சொரூபத்திலோ அல்லது புல்லாங்குழலுடன் கூடிய ஸ்ரீ கிருஷ்ணரின் வடிவத்திலோ அல்லது வேறு எந்த பொருளின் மீதோ சாதகன் தியானிக்கலாம். தியானிக்கப்படும் பொருளின் அனைத்து நல்ல அம்சங்கள் மற்றும் குறைகள், குற்றங்கள் அனைத்தினுடைய நேரடி காட்சி அவனுக்கு கிட்டும். பொருளின் முழு அறிவும் அவனுக்கு கிட்டும். கேட்டிராத, சிந்தித்திராத அந்த பொருளின் எல்லா அம்சங்களும் அவனுக்கு தெரிய வரும். இதையெல்லாம் அவன் சவிதர்க்க சமாதியின் மூலம் அடைவான். தியானிக்கப்படும் பொருளை மற்ற பொருள்களிலிருந்து தனியே பிரிப்பதன் மூலம் சாதகன் அதிலேயே மீண்டும் மீண்டும் தியானிக்கிறான். ஸ்தூல பொருள்களின் மீது நீங்கள் தியானிக்கலாம். தீவிர தியானத்தின் மூலம் அவற்றின் மீது நீங்கள் ஆதிக்கம் செலுத்தலாம். மூலகங்கள் அவற்றின் உண்மையை உங்களுக்கு வெளிப்படுத்தும். புதிதாக அம்பு எய்யும் ஒருவன் எப்படி முதலில் பெரிய பொருள்களை குறிவைத்து பிறகு படிப்படியாக சிறிய பொருள்களை குறிவைக்கிறானோ அதுபோல யோகத்தில் ஆரம்ப நிலையில் உள்ள சாதகன் பஞ்ச மகா பூதங்கள், 4 கரங்களுடன் கூடிய ஹரி ஆகியவற்றில் மனதை ஒருமைப்படுத்துகிறான். பிறகு சூட்சுமமான பொருள்களில் அவன் தியானிக்கிறான். இந்த விதமாக மனமானது சூட்சுமமான பொருள்களில் ஒருமைப்பாடு கொள்கிறது. பகவானிடமிருந்து வெகு தொலைவில் இருந்தாலும் வைகுண்டத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணு எவ்விதம் இருக்கிறாரோ அதே விதத்தில் தனது தியானத்தின் வலிமையால் அவரை யோகி நேரடியாக காண்கிறான். சவிதர்க்க சமாதியில் கால தேசத்துடன் தொடர்பு வைத்து ஸ்தூல பொருள்கள் மற்றும் அவற்றின் தன்மைகளின் மேல் மன ஒருமைப்பாடு பயிலப்படுகிறது. இது சமாதியின் ஸ்தூல தன்மை. யோகி கால தேசத்தை தவிர்த்து
பொருள்களை தியானிக்கும் போது அது நிர்விதர்க்க சமாதி எனப்படுகிறது. இங்கே கேள்வியோ வாதமோ தர்க்கமோ கிடையாது. சவிதர்க்கத்தில் சப்தம், வார்த்தை, அர்த்தம், பொருள் மற்றும் ரேயம், எண்ணம் என்ற விகல்பம் உண்டு. நிர்விகல்ப சமாதியில் இத்தகைய விகல்பம் கிடையாது. ஒரு வார்த்தையை புரிந்து கொள்வதில் 3 அம்சங்கள் உண்டு. உதாரணம், பசு என்று சொல்கையில் 1 பசு வார்த்தை, 2 பசு பொருள், 3 பசு மனதில் பசுவை பற்றிய எண்ணம் என்ற இந்த 3ம் உண்டு. தியானிப்பவர் இந்த 3ஐயும் ஒன்றாக கருதும் போது அது வார்த்தை, பொருள், எண்ணம் பற்றிய விகல்பமாகும். சவிசார நிர்விசார சமாதி சூட்சுமமான தன்மாத்திரைகள் மற்றும் அவற்றின் தன்மையை இடம் காலத்துடன் சம்பந்தப்படுத்தி நீங்கள் விவேகத்துடன் தியானிக்கையில் அது சவிசார சமாதி எனப்படுகிறது. இது சூட்சுமம். இது சவிதர்க்க மற்றும் நிர்விதர்க்க சமாதியை காட்டிலும் சூட்சுமமானது. தன்மாத்திரைகள் என்பவை சூட்சும பூதங்கள் அல்லது அடிப்படை மூலங்கள். பஞ்சமகா பூதங்கள் என்பதை தன்மாத்திரைகளிலிருந்து சேர்த்தல் அல்லது பெருக்குவதன் மூலம் பெறப்படுகின்றன. முந்தையதை காட்டிலும் இதில் தியானம் ஒருபடி மேலே போகிறது. யோகி தன்மாத்திரைகளை பற்றிய அறிவை இதில் பெறுகிறான். அவன் தன்மாத்திரைகளை அடக்க வல்லவன் ஆகிறான். பொருளின் பல்வேறு சூட்சும ரூபங்களை அதனது மூல பிரகிருதி உட்பட நேரடியாக பார்க்க வல்லவன் ஆகிறான். சூட்சுமம் என்ற வார்த்தை பொதுவாக காரணத்தை குறிக்கிறது. ஆணவம் அல்லது அகங்காரம், புத்தி அல்லது மக தத்துவம், பிரகிருதி போன்ற அனைத்து காரண மூலகங்களையும் அது குறிக்கிறது. தியானத்தில் புரிதற்கு அறிய ஒரு அசிந்திய சக்தி, மாபெரும் சக்தி உள்ளது. நாம் கேட்டும் சிந்தித்தும் அறிந்த சாதாரண தியானத்தை தவிர இதுவரை நாம் கேட்டிராத, நாம் சிந்தித்திராத பலவற்றை தியான சக்தியால் நாம் அறியலாம். காரணத்திற்கும் அதன் விளைவுகளுக்கும் இடையில் எந்த வேறுபாடும் கிடையாது. எல்லா ஸ்தூல பொருள்களும் 26 தத்துவங்களிலிருந்து உண்டானவை. 26 தத்துவங்களின் தன்மையே அவற்றிலும் உள்ளன. சூட்சுமமான தன்மாத்திரைகளை இடம் காலத்திலிருந்து வேறுபடுத்தி அவற்றின் மீது நீங்கள் தியானித்தால் அது தர்க்கம் இன்றிய நிர்விதர்க்க சமாதி எனப்படுகிறது. ரஜஸ் தமஸ் நீங்கியதால் மனதில் வெறும் சத்துவம் மட்டுமே எஞ்சி நிற்கின்ற காரணத்தால் யோகி திருப்தி அல்லது உள் அமைதி, ஆத்தியாத்மிக பிரசாதம் தையும் ஒருவித பிரகாசத்தையும் அடைகிறான். மனம் மிகவும் நிலை பெறுகிறது. சானந்த சமாதி அல்லது ஆனந்தமான சமாதி. இப்பொழுது நாம் ஆனந்த சமாதியை பற்றி விளக்க முனைகிறோம். இது மகிழ்ச்சி தரும் சமாதி ஆகும். இந்த சமாதியில் ஸ்தூல மற்றும் ஐம்பூதங்கள் விடப்படுகின்றன. யோகி சாத்விக மனதின் மீதே தியானிக்கிறான். ரஜஸ் தமஸ் நீங்கிய மனதை பற்றி அவன் நினைக்கிறான். இந்த சமாதியின் மூலம் யோகியிடம் ஒருவித பிரத்யேக ஆனந்தம் தோன்றுகிறது. அஸ்மித சமாதி. இந்த சமாதியில் தியான பொருள் மனம்தான். அது எல்லா அனுபவங்களின் அறிவையும் தருகிறது. ஆன்மாவை அறிகிறது. ஆணவத்தின் சாத்விக நிலைமை மட்டுமே எஞ்சுகிறது. யோகி அவனது ஸ்தூல சரீரம் நீங்கி அவனை பற்றி நினைக்க முடியும். தனக்கு ஒரு சூட்சும சரீரம் இருக்கிறது என்பதை அவன் உணர்கிறான். இந்த சமாதி அனுபவங்களின் மூல ஸ்தானத்திற்கு யோகியை அழைத்து சென்று முக்திக்கான வழியை காட்டுகிறது. சரீரம் தவிர நான் இருக்கிறேன், அஸ்மி என்று யோகி உணர்கிறான். ஸ்தூல, சூட்சும மற்றும் ஆனந்த சமாதி ஆகியவை உயர்ந்த சமாதி நிலை ஆக மாட்டா என்பதை அவன் அனுபவிக்கிறான். அவற்றில் அவன் குறைகளை கண்டு வெறுப்பு அடைகிறான். மேலும் அவன் தொடர்ந்து அஸ்மித சமாதியை பயிலுகிறான். அவன் ஆத்ம போதத்தை அஸ்மித அனுபவிக்கிறான். போதும் என்ற உணர்வை அவன் பெற்று வைராகியத்தின் உச்ச கட்டத்தை அடைகிறான். பரா வைராகியம். இது இறுதியில் அசம்பிரக்ஞாத சமாதிக்கு அவனை இட்டு செல்கிறது. அசம்பிரக்ஞாத சமாதி அல்லது நிர்பீஜ சமாதி அல்லது நிர்விகல்ப சமாதி. இது சமாதியில் மிக உயர்ந்த வகை. இது பிரகிருதி, புருஷன் இரண்டிற்கும் இடையேயான இறுதியான விவேகத்திற்கு பிறகு விவேக்யாதியால் வருகிறது. ஞானாக்னியால் சம்ஸ்காரங்களாகிய விதைகள் முற்றும் எழிக்கப்படுகின்றன. இந்த சமாதி கைவல்யம் அல்லது பூரண சுதந்திரத்தை அளிக்கிறது. இதுவே யோகத்தின் இறுதி நிலை. மேலான அழியாத அமைதியையும் ஞானத்தையும் இது நல்குகிறது. யோகி ஆன்மாவின் அதீத பெருமைகளை அனுபவிக்கிறான். மானசீக வாழ்க்கையிலிருந்து பூரண சுதந்திரம் பெற்று விளங்குகிறான். காலத்தை பற்றிய உணர்வு பூரணத்தை பற்றிய உணர்வாகிறது. இந்த சமாதியில் திருப்பட்டியோ ஆலம்பனமோ கிடையாது. சம்ஸ்காரங்கள் முற்றிலும் வறுக்கப்படுகின்றன. இந்த சமாதி மட்டுமே பிறப்பிறப்பை ஒழித்து மேலாம் ஞானத்தையும் ஆனந்தத்தையும் நல்க முடியும். அசம்பிரக்ஞாத சமாதியினுள் புகுந்து ராஜயோகத்தில் சித்தியை, அதாவது வெற்றியை நீங்கள் பெறும்போது பிறப்பிறப்பை கொடுக்கும் எல்லா சம்ஸ்காரங்களும் வாசனைகளும்
ஒட்டுமொத்தமாக வறுக்கப்படுகின்றன. மன தடாகத்திலிருந்து எழும் எல்லா விருத்திகளும், அதாவது மன அலைவுகளும் கட்டுப்பாட்டிற்குள் வருகின்றன. அவித்யா அறியாமை, அஸ்மித ஆணவம், ராகத்வேஷ விருப்பு வெறுப்பு, அபரிவேஷம், வாழ்க்கையில் பற்று ஆகிய 5 தொல்லைகளும் இல்லாததாக்கப்பட்டு கர்ம பந்தங்கள் அழிக்கப்படுகின்றன. இந்த சமாதி நிஸ்ரேயஸ் மற்றும் அப்யுதயம், அதாவது மேலாம் நன்மையையும் மேன்மையையும் நல்குகின்றன. அது பிறப்பிறப்பிலிருந்து விடுவித்து மோட்சத்தை அளிக்கிறது. ஆத்ம ஞானம் கைவர பெறுகையில் அறியாமை அகழுகிறது. அறியாமையாகிய அடிப்படை காரணம் அகழ்கின்றதால் ஆணவமும் மறைந்து போகிறது. அசம்பிரஜாத சமாதியில் மனதின் எல்லா மாறுபாடுகளும் கட்டுப்படுத்தப்படுகின்றன. எல்லா எஞ்சிய சம்ஸ்காரங்களும் மொத்தமாக வறுக்கப்படுகின்றன. ராஜயோகத்தில் இதுவே மிக உன்னதமான சமாதி. இது நிர்பீஜ சமாதி, விதையற்ற அல்லது நிர்விகல்ப சமாதி என்று இது அழைக்கப்படுகிறது. இந்த சமாதியில் யோகி கண்களின்றி பார்க்கிறான், நாவின்றி ருசிக்கிறான், செவிகளின்றி கேட்கிறான், மூக்கின்றி முகர்கிறான், தோளின்றி தொடுகிறான். அவனது சங்கல்பம் அற்புதங்களை நிகழ்த்தும். அவன் நினைத்தாலே போதும் எல்லாம் நிகழ்கிறது. இது தைத்திரிய ஆரண்யகத்தில் அத்தியாயம் 1 பிரிவு 11 ஸ்லோகம் 5 விளக்கப்படுகிறது. குருடன் முத்தில் தொலையிட்டான், விரல் அற்றவன் அதில் நுழைவிட்டான், கழுத்தில்லாதவன் அதை அணிந்தான், தொடாதவன் அதை புகழ்ந்தான். கால கிரமத்தில் புருஷன் தனது நிஜ சொரூபத்தை உணர்கிறான், கைவெள்ளத்தை அடைகிறான். பிரகிருதி மற்றும் அதன் விளைவுகளிலிருந்து அவன் தன்னை முழுவதுமாக விடுவித்துக் கொள்கிறான். அவன் தனது பூரண சுதந்திரத்தை உணர்ந்து ராஜயோகத்தின் மிக மேலான நிலையான கைவல்யத்தை அடைகிறான். எல்லா கிளேச கர்மங்களும் இப்பொழுது அழிக்கப்படுகின்றன. குணங்கள் தங்களது போகம் மற்றும் அபவர்க்கத்தை பூர்த்தி செய்துவிட்டு இப்பொழுது முற்றிலும் செயல்படாது போகின்றன. அவனுக்கு இப்பொழுது ஒருமித்த ஞானம் வந்து விடுகிறது. இறந்த காலமும் எதிர்காலமும் நிகழ்காலத்தில் ஒன்றி விடுகின்றன. எல்லாமே இப்பொழுதுதான், எல்லாமே இங்கேதான். அவன் இடம் மற்றும் காலத்தை கடந்தவன் ஆகிறான். கைவல்யத்தை அடைந்த யோகியின் பூரண ஞானத்தின் முன் உலகத்தின் எல்லா உலக அறிவும் வெறும் தூசுக்கு சமானம். இத்தகைய மேலான யோகிகளுக்கு வெற்றி வெற்றி. சமாதியிலிருந்து யோகி எப்படி கீழே வருகிறான்? சிஹித் வஜன் மற்றும் பிரஹ்லாதனின் உதாரணங்கள். சிஹித் வஜன் நிர்விகல்ப சமாதியில் புகுந்தான். நிர்விகல்ப சமாதியில் அவன் தூணை போன்று அசையாமல் இருந்தான். அவனது மனைவியான சூடாலை சிங்கம் போல் கர்ஜித்தாள். இது அவனது சமாதி நிலையை கலைக்கவில்லை. பிறகு அவள் அவனை மேலும் கீழும் போட்டாள். அவனது உடல் கீழே விழுந்தாலும் அவனுக்கு உடல் உணர்வு வரவில்லை. பிறகு அவள் மனதை ஒருமைப்படுத்தி அவளது யோக திருஷ்டியில் ஒன்றை கண்டாள். அவனது இதயத்தில் சத்துவத்தின் சிறிதளவு மிச்சம் இருக்கிறது என்பதை கண்டுகொண்டாள். அது அவனது சரீரத்தில் இன்னும் அறிவு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை அவளுக்கு உணர்த்தியது. ஒரு விதையில் பூக்களும் பழங்களும் அடங்கி கிடப்பதை போல அறிவுக்கு காரணமான சத்துவத்தின் எச்சம் சமாதியில் இருப்பவனின் இதயத்தில் எப்போதும் இருக்கிறது. பிறகு அவள் அவனது சூட்சும சரீரத்தினுள் புகுந்தாள். தத்துவத்தின் எச்சம் இருந்த பகுதியில் அலைவு ஏற்படுத்தினாள். பிறகு தனது சொந்த சரீரத்திற்கு திரும்பி வந்து சாம வேதத்தை ஓதினாள். அதன்பின் சிஹித் வஜன் தனது புற உணர்வினை பெற்றான். சத்துவத்தின் எஞ்சிய பகுதியால் தான் ஜீவன் முக்தர்கள் புற உலக பொருள்களை பார்க்கும் திறத்தை பெறுகிறார்கள். பிரகலாதன் 5000 ஆண்டுகள் நிர்விகல்ப சமாதியில் தன்னை அமர்த்தி கொண்டான். தனது வருகையை பிரகலாதனுக்கு தெரிவிப்பதற்காக தமது பாஞ்சஜன்யத்தை பகவான் ஹரி அவனது செவிகளில் ஒலிக்கச் செய்தார். மெதுவாக பிரகலாதனுக்கு இவ்வுலக உணர்வு வந்தது. அவன் தன் கண்களை மெதுவாக திறந்தான். அவனது நாடிகள் வழியாக பிராண அபானன் உடல் முழுவதும் வியாபிக்க ஆரம்பித்தன. கண் இமைக்கும் நேரத்தில் மனம் செயல்பட தொடங்கிற்று. அவனது கண்கள், மனம், பிராணன் மற்றும் உடல் அனைத்தும் அதனதன் செயல்பாட்டுடன் உயிருடன் ஒளிபெற்றன. ஜீவன் முக்தர்களிடம் தூய வாசனைகள் எரிந்த விதைகளைப் போல உள்ளன. அவை மறுபிறப்பை உண்டு பண்ண மாட்டா. இந்த தூய வாசனைகள் சத்துவகுணம் மற்றும் ஆத்ம தியானத்துடன் தொடர்புடையவை. ஜீவன் முக்தர்களிடம் அவை ஆழ்ந்த உறக்கத்தில் சுஷுப்தியில் வாசனைகள் போல உள்ளன. 1000 வருடங்கள் ஆனாலும் உடல் இருக்கும் வரை ஜீவன் முக்தர்களின் இதயத்தில் தூய வாசனைகள் அடங்கி இருக்கும். அவை படிப்படியாக கரையும். இந்த தூய வாசனைகள் மூலம்தான் புற உலகை காணும் திறனை ஜீவன் முக்தர்கள் பெறுகிறார்கள். மனிதா,
சம்சாரம் என்னும் காட்டு தீ மற்றும் முத்தீயால் நீ சூழப்பட்டிருக்கிறாய். அடர்ந்த மோக காட்டில் நீ நடந்து கொண்டிருக்கிறாய். மனமெனும் புலி உன்னை விழுங்க அச்சுறுத்துகிறது. காமம், மோகம், லோபம், குரோதம் போன்ற 6 திருடர்களால் நீ கவரப்பட்டிருக்கிறாய். ஆசை எனும் பாம்பு உன்னை தீண்டியுள்ளது. உடனே தப்பிக்கும் வழியை கண்டுபிடி. ஒரு ஆன்மீக குருவை அணுகு. அவருக்கு ஸ்ரத்தை பக்தியுடன் தொண்டு செய். அவரிடமிருந்து ஆன்மீக போதனைகளை பெறு. அவற்றை அப்படியே சிறிதும் பிரலாது கடைப்படி. நிர்விகல்ப சமாதியில் லயித்து மனம் மற்றும் பொருளின் பிடியிலிருந்து விடுபடு. ஞான யோக சமாதி. ஞான யோக சமாதியும் சபகல்ப நிர்விகல்ப என்று 2 வகைப்படும். சபகல்ப சமாதியும் ஒரு பொருளுடன் தொடர்புள்ள போது திருஷ்யானுவத் என்றும், ஒரு ஒலியுடன் தொடர்புள்ள போது சப்தானுவத் என்றும் 2 வகைப்படும். மனதின் மாறுபாடுகளான ஆசைகள் போன்றவற்றை கல்புலனாகும் பொருள்களின் சாட்சியான உணர்வாக தியானியுங்கள். இது உள் திருஷ்யானுவத் சபகல்ப சமாதி. நான் அசங்க பற்றற்ற சச்சிதானந்த சுயம் பிரகாசமான அத்வைத சுரூபன் என்பதில் தியானித்து உணர்கையில் அது அந்த சப்தானுவித் சபகல்ப சமாதி. காற்றில்லாத இடத்தில் ஆடாது அசையாது எரியும் சுடர் போன்ற நிலையான மனதுடன் தனது ஆத்மஸ்வரூபத்தில் முழுக்கவும் லயித்ததால் பொருள்கள் ஒளிகள் எதுவும் தெரியாத நிலையில் ஒருவன் லயித்திருந்தால் அது அந்தர் நிர்விகல்ப சமாதி எனப்படுகிறது. நீங்கள் இதயத்தினுள் தியானம் செய்கையில் நாம ரூபங்களை தவிர்த்து புறப்பொருள்களில் பிரம்மனை மட்டுமே பார்க்கையில் அது பகிர் திருஷ்யானுவித் சபகல்ப சமாதி எனப்படுகிறது. எல்லையற்ற சச்சிதானந்த வஸ்துவே பிரம்மன் என்பதில் தொடர்ந்து தியானம் செய்வதானது மத்தியம வகையான சமாதி அல்லது பகிர் சப்தானுவித் சபகல்ப சமாதி எனப்படுகிறது. மேலே சொன்ன 2 வகை சமாதிகளை பயில்வதால் அலையற்ற கடல் போல் உள்ள ஆனந்தத்தை அனுபவிப்பதால் உண்டாகும் மனதின் நிலையான தன்மை பகிர் நிர்விகல்ப சமாதி என்ற 3ஆம் வகை சமாதியாகும். ஒருவன் யாண்டும் இந்த 6 வகை சமாதியிலேயே தனது நேரத்தை செலவிட வேண்டும். இந்த சமாதிகளால் உடல் உணர்வு மறைகிறது. மேலாம் ஆன்ம உணரப்படுகிறது. எங்கிருந்தாலும் எந்த பொருளை நோக்கினாலும் மனம் யாண்டும் சமாதியிலேயே லயித்திருக்கிறது. சமாதியானது அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மனாக இருக்கிறேன் என்ற ஒளியுடன் தொடர்பு படுத்தப்படுகையில் சப்தானுவித் என்னும் அகம் பிரம்மாஸ்மி என்ற ஒளியுடன் தொடர்பு இல்லாதிருக்கையில் சப்தானுவித் என்றும் சொல்லப்படுகிறது. நிர்விகல்ப சமாதியில் மனமானது அறிவோன் அறிவு அறியப்படும் பொருள் என்ற திருப்புடி எதுவும் இல்லாத அத்விதீய பிரம்மனில் நிலைநிறுத்தப்படுகிறது. சவிகல்ப சமாதி என்பது லட்சியத்தை அடைவதற்கான வழியே சாதனம். நிர்விகல்ப சமாதி அதன் பலன். சவிகல்ப சமாதியில் பொருளுக்கும் நபருக்கும் இடையில் தெளிவான வேறுபாடு இருந்தாலும் அந்த வேற்றுமை அத்விதீய பிரம்மத்தை அறிவதற்கு உதவிகரமாக இருக்கிறது. உதாரணமாக, மண்ணால் செய்யப்பட்ட ஒரு மட்பாண்டத்தில் தெரியும் மண் வெறும் தோற்றமே. அதுபோல இரண்டாக தெரிந்தாலும் இரண்டற்ற பிரம்மனை உணர வேண்டும். நிர்விகல்ப சமாதியும் 2 வகைப்படும். முதலாவது அத்வைத பாவனா ரூப சமாதி. இது விருத்தி சகிதம், பிரம்மாக்கார விருத்தி இதில் உண்டு. இரண்டாவது அத்வைத அவஸ்தா ரூப சமாதி. இது விருத்தி ரகிதம். இங்கே பிரம்மாக்கார விருத்தி இல்லாது போகிறது. அத்வைத பாவனா ரூப சமாதி என்பது முடிவுக்கான மார்க்கமே. அத்வைத அவஸ்தா ரூப சமாதி என்பது இதன் பலனாகும். விசார சாகரத்தில் நீங்கள் காண்பீர்கள். இந்த விதமாக 2 வகையான தியானத்திற்கிடையேயுள்ள வேறுபாடு எடுத்து காட்டப்படுகிறது. பொருளையும் நபரையும் உணரும் தியானத்தில் பிரம்மனோடு துவைத பாவனை உணரப்படுகிறது. பொருள் நபர் வேறுபாடு அற்ற தியானத்தில் அறிவோன் அறிவு அறியப்படும் பொருள் என்ற வேறுபாடு இல்லாது போகிறது. அதுபோல ஆழ்ந்த உறக்க நிலை மற்றும் இந்த 2வது வகை தியானத்தில் உள்ள வேறுபாடு இதுவே. முந்தையதில் பிரம்மன் வடிவில் மனதின் செயல்பாட்டில் மாறுபாடு இல்லை. 2வதில் அது தென்படுவது கிடையாது. இவ்வாறு ஆழ்ந்த உறக்கத்தில் உள் உறுப்பு இருப்பதே முற்றிலும் தெரியாமல் போகிறது. ஆனால் உணர்வற்ற தியானத்தில் உள் உறுப்பும் அதன் செயல்பாடும் பிரம்மன் வடிவில் மாற்றப்பட்டாலும் அந்த காட்சி இல்லாது போகிறது. இந்த மாற்றம் உணர்வுள்ள தியான பயிற்சியிலிருந்து பெறப்படுகிறது. எனவே இது 8 வகைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. அதன் விளைவுதான் நபர் பொருளை உணராத தியானம். உணர்வற்ற தியானம் 2 வகைப்படும். இரண்டற்ற மனக்காட்சி, இரண்டற்ற நிலையில் பிரம்மனில் லயித்தல். ஒன்று பிரம்மனின் வடிவை எடுத்த பின் உள்ளுறுப்பின் இரண்டற்ற மாறுபட்ட தோற்றம்.
தெரியாத செயல்பாடுடன் எழும்போது அது உணர்வற்ற தியானத்தின் இரண்டற்ற மனக்காட்சியின் ஒரு வடிவமாக கருதப்படுகிறது. இதற்கு மிகுந்த பயிற்சி வேண்டும், ஏனெனில் பிரம்மனின் செயல்பாட்டு தோற்றமும் மறைகிறது. இரண்டு செயல்பாடு முற்றிலும் மறைந்து போகையில் அது உணர்வற்ற தியானத்தின் இரண்டற்ற நிலையாக கருதப்படுகிறது. பழுக்க காய்ச்சிய இரும்பில் நீர்த்துளிகள் பட்டால் அவை எவ்விதம் உடனே இரும்பினால் உறிஞ்சப்படுகிறதோ அதுபோல உணர்வற்ற தியானத்தின் இரண்டற்ற கற்பலனாகும் தோற்றத்தை பயிலுகையில் அது பிரம்மனில் லயமாகிறது. இது முதலாவது வகையை தொடர்ந்து வருவதே ஆகும். இரண்டற்ற பாவனைக்கும் ஆழ்ந்த உறக்கத்திற்கும் இடையில் உள்ள வேறுபாடு பிந்தையதில் மன விருத்திகள் அறியாமையில் லயமாகின்றன. ஆனால் முந்தையில் அதே செயல்கள் பிரம்மத்தில் லயமாகின்றன. முந்தையதில் உள்ள பிரம்மானந்தத்தை எதுவும் மறைக்கவில்லை. இந்த அனுபவத்தில் இருளோ சூன்யமோ கிடையாது. அது ஒரே ஒளிமயம். ஒளியோ உருவமோ ஸ்பரிசமோ கிடையாது. அது ஒருமைப்பாட்டின் உயரிய அனுபவமாகும். காலமோ காரண காரியமோ இங்கே கிடையாது. நீங்கள் சர்வஜராகவும் சர்வ வல்லமை வாய்ந்தவராகவும் ஆகின்றீர்கள். சர்வவித், அதாவது அனைத்தையும் அறிந்தவராக நீங்கள் ஆகின்றீர்கள். உங்களுக்கு அனைத்தும் தெரியும். படைப்பின் சகல ரகசியங்களையும் நீங்கள் அறிவீர்கள். அமரத்துவம், மேலாம் ஞானம், அழியாத ஆனந்தம் ஆகியவற்றை நீங்கள் பெறுகிறீர்கள். எல்லா வேற்றுமைகளும் இங்கே மறைந்து போகின்றன. நபரோ பொருளோ கிடையாது. சாக்கார் நிராகாரம் எதுவும் இல்லை. தியானமும் சமாதியும் கிடையாது. துவைதம் அத்வைதம் எதுவும் இல்லை. விஷேபம் அல்லது ஒருமுனைப்பாடு கிடையாது. தியானிப்பவன் தியானிக்கப்படும் பொருள் கிடையாது. இரவோ பகலோ கிடையாது. மிக மேலான நிறுவிகள் சமாதியில் நீங்கள் லயித்திருக்கும் போது உங்களுக்கு பார்ப்பதற்கோ கேட்பதற்கோ முகர்வதற்கோ உணர்வதற்கோ எதுவும் இல்லை. உங்களுக்கு உடல் உணர்வே கிடையாது. பூரண பிரம்ம உணர்வே உங்களிடம் உள்ளது. ஆன்மாவை தவிர வேறு எதுவும் கிடையாது. அது ஒரு மகத்தான அனுபவம். பக்திமயமான அச்சத்துடன் கூடிய ஆச்சரியம் உங்களை ஆட்கொள்ளும். ஆணவமும் மனமும் கரையும் பொழுது இந்த அனுபவம் எழும். அது ஒருவன் தனது சொந்த முயற்சியால் அடையப்பட வேண்டியது ஒன்றாகும். அது எல்லையற்றது, வரம்பற்றது, தூய உணர்வு அனுபவமாகும். இந்த அனுபவம் உணரப்படுகையில் மனம், ஆசைகள், செயல்கள் மற்றும் இன்ப துன்ப உணர்ச்சிகள் யாவும் சூன்யத்தில் மறைந்து போகின்றன. இப்பொழுது ஜீவத்துவம் போய்விட்டது. சிறிய நான் உருகிவிட்டது. பிரிக்கும் மனம் மறைந்து போய்விட்டது. எல்லா தடைகள், எல்லா வேற்றுமை உணர்வுகள், பிரிவுகள் மறைந்து போய்விட்டன. இடம் காலம் பற்றிய எண்ணமே இல்லை. சாஸ்வதமே எஞ்சியுள்ளது. ஓம் என பாடுங்கள். ஓம் என்பதுவே உங்களது உண்மை பெயர். ஓம் ஆத்மா, ஓம் பிரம்மன், ஓம் சச்சித் ஆனந்த பரம் பொருள், ஓம் மௌனம், ஓம் உங்கள் மையம், ஓம் உங்கள் அடைக்கலம், ஓம் ஹிருதயம், ஓம் ஜபம் செய்யுங்கள், ஓம் கீர்த்தனை செய்யுங்கள், ஓம் என உணருங்கள், ஓம் வாழுங்கள். எல்லாமே ஓம் தான். உண்மையில் வாழுங்கள். அவனது இருப்பை பூக்கள், மலர்கள், மரங்களில், கற்களில், நாற்காலிகளில், பறவைகளில், சூரிய நட்சத்திரங்களில் எங்கும் உணருங்கள். மோனத்தில் புகுங்கள். ஆத்மாவில் மகிழுங்கள். உண்மை அறிவு ஆனந்தத்தின் ஒளியில் மகிழுங்கள். மனதின் பின்னணியில் அறிவு மற்றும் ஆனந்தத்தின் சாகரமே இருக்கிறது. மனதை மீண்டும் அதன் உற்பத்தி ஸ்தானத்திற்கே, ஆதார இடத்திற்கே செலுத்துங்கள். ஓம் என்பதை நினைவு கூறுங்கள். சோஹம், ஓம் சிவோஹம், சிவோஹம், அகம் பிரம்மாஸ்மி, அனல் ஹக் என்பதை நினையுங்கள். உண்மை ஒன்றே. பரமாத்மனுடன் உங்களது ஒற்றுமையை இந்த மந்திரங்கள் உங்களுக்கு நினைவூட்டுகின்றன. அவை உபநிடத மகா வாக்கியங்கள். இந்த மாயமான பொய்யான சிறிய நானை அவை ஒன்றுமில்லாததாக்குகின்றன. மௌனமே ஆத்மா. ஆத்மா மகா மௌனம், பேரமைதி. அயம் ஆத்மா சாந்தக. இந்த ஆத்மா மௌனமானது. இதுவே சுருதிகளின் வாக்கு. ஆத்மாதான் மையம். எந்த வேலையிலும் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் இந்த மையத்தை மறக்காதீர்கள். தளர்ச்சி அடைய வேண்டியதில்லை. எனது நண்பர்களை, எழுந்து செயல்படுங்கள். நம்மில் மிகவும் மோசமானவர்கள் கூட முக்தி அடையலாம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ண தந்துள்ள உறுதிமொழியை மீண்டும் ஒரு முறை கேளுங்கள். கௌந்தேய பிரதி ஜானிஹி ந மே பக்தஹ பிரணச்யதி. ஓ கௌந்தேய, எனது பக்தனுக்கு அழிவில்லை என்று தெரிந்து கொள்வாயாக. மையத்தில் வாழ்ந்து அமைதியையும் ஆற்றலையும் பெறுங்கள். ஒரு பாத்திரத்திலிருந்து இன்னொரு பாத்திரத்திற்கு இடைவெளியின்றி விழும் தைலத்தாரை போன்று ஆத்ம ஞானத்தை தொடர்ந்து வைத்திருங்கள். நீங்கள் பிரம்மாக்கார விருத்தி ஸ்திதியை பெற்று விளங்க வேண்டும். மையத்தில் நிலை பெறுதல்.
நீங்கள் ஆத்மாவை பற்றி நினைக்கையில் பொருள்களை பற்றிய எண்ணம் அடங்குகையில் இந்த பிரம்மாக்கார விருத்தி தூய மனதிலிருந்து எழுகிறது. பிரம்ம சிந்தனை நிலை பெறும் பொழுது உங்களுக்கு இயற்கை நிலை அல்லது சகஜ நிஷ்டை கைகூடும். இது ஸ்வஜாதீய விருத்தி பிரவாகம், ஆத்மனை பற்றிய சிந்தனை ஓட்டம். ஆத்மார்த்தமான சிறிது பயிற்சி மிகவும் அவசியம். ஞான யோக பயிற்சி எல்லா வேலைகளிலும் செய்யலாம். சில சமயங்களில் உங்களுக்கு எப்பொழுது ஓய்வு நேரம் கிடைக்கிறதோ நீங்கள் ஒரு அறைக்குள் சென்று ஆழ்ந்த தியானத்தில் அமரலாம். ஞான யோகத்திற்கு ஆசனமோ அறையோ தேவையில்லை. நடக்கும்போது, பேசும்போது, சாப்பிடும்போது எப்பொழுதும் பிரம்மாக்கார விருதியை பெற்று விளங்குங்கள். நீங்கள் பொருள்களை பார்க்கும்போது ஜடம் உணர்வற்றது, விராசி அழியக்கூடியது. ஞான பொருள்களின் மாறுதலுக்குட்பட்டும் நாமரூபங்களை மறுத்து உள்ளே மறைந்திருக்கும் அஸ்தி பாதி பிழிய சச்சிதானந்த அந்தர ஆத்மனை நினையுங்கள். காலப்போக்கில் பொய்யான நாமரூபங்கள் மறைந்து போகும். நீங்கள் பாவ சமாதி, சம்யக் ஞானம், பகிர் நிர்விகல்பத்தில் புகுவீர்கள். உங்களிடம் யாண்டும் புகழும் கீர்த்தியும் அமைதியும் ஆற்றலும் திகழட்டும். நீங்கள் ஆன்மா, நீங்கள் உண்மை, நீங்கள் பிரம்மன், நீங்கள் சச்சிதானந்த பிரம்மன். மனம், இந்திரியங்கள், பிராணன் மற்றும் உடலை நீக்கிவிட்டு பார்த்தால் எனதருமை நண்பர்களே, நீங்கள் ஆத்மா. தத் துவம் அசி. ஓம் தொடரும்.